ஷாலும் கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, வேத வசனம் இப்படியாக சொல்லுகிறது, இஸ்ரவேலருக்குள்ளே நான் இப்படிப்பட்ட விசுவாசத்தை காணவில்லை என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். மத்தேயு 8:10. கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, மத்தேயு எழுதின இந்த சுவிசேஷத்தில் அநேக விதமான காரியங்களை நாம் கற்றுக்கொள்ள முடியும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து செய்த அற்புதங்களையும் நாம் தியானிக்க முடியும். இங்கே ஒரு குஷ்டரோகி ஆண்டவரே, உனக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்கும் என்று கேட்கிறார். தேவன் அதுக்கு இப்படியாக சொல்லுகிறார், எனக்கு சித்தம் உண்டு, நீ சுத்தமாகு என்று சொல்லி அவனை தொட்டு சுகப்படுத்துகிறார். அதை தொடர்ந்து வருகின்ற ஒரு காரியம்தான் இந்த காரியம். 100க்கு அதிபதி ஒரு மனிதன் இருக்கிறான். அவன் தேவனை பார்த்து, ஆண்டவரே, என்னுடைய வேலைக்காரன் மிகவும் பலவீனத்தில் இருக்கிறார், நீர் என்னுடைய வீட்டுக்கு வருவதற்கு நான் பாத்திரன் அல்ல, ஒரே ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும், அப்பொழுது என் வேலைக்காரன் சொஸ்தமாவான் என்று சொல்லுகிறார். இந்த வார்த்தையை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கேட்ட மாத்திரமே அவருடைய இருதயத்தில் நொறுக்கப்பட்டவராய், இது என்ன ஆச்சரியம், இது என்ன ஒரு அழகான ஒரு விசுவாசம், இப்படிப்பட்ட ஒரு விசுவாசத்தை நான் பார்க்கவில்லையே. ஏன்னா வேதவசனம் சொல்லுகிறது, விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான். பழைய ஏற்பாட்டில், ரோமரில் நம்ம நிறைய இடங்களில் பார்க்குறோம். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த விசுவாசத்தினால் இந்த நீதிமான் பிழைக்கிறான். இங்கே அவர் அந்த வார்த்தையை சொல்லும்பொழுது கர்த்தர் அவரை பார்த்து சொல்லுகிறார், அங்கே அந்த 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 வார்த்தை கேட்ட உடனே அவர் ஆச்சரியப்படுகிறார். ஆச்சரியப்பட்டு அவங்களுக்கு ஆண்டவருக்கு பின் செல்கிற எல்லாரையும் பார்த்து சொல்கிறாரு, இஸ்ரவேலருக்குள்ளே நான் இப்படிப்பட்ட ஒரு விசுவாசத்தை நான் பண்ணல, பார்க்கல. இன்னைக்கு தேவ பிள்ளைகளாக இருக்கிற நீங்களும் நான் இதிலிருந்து கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு காரியம், தேவ பிள்ளைகளாக இருக்கிற நீங்களும் நானும் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறோம், நம்முடைய விசுவாசம் எப்படிப்பட்டதாய் இருக்கிறது. இல்லை, புறஜாதி மக்கள் அல்லது புதியதாய் தேவனை ஏற்றுக்கொண்ட மக்கள், அவர்களுக்கு இருக்கின்ற ஒரு விசுவாசம், அதாவது அந்நியர்களுக்கு இருக்கின்ற, மாற்று மதத்தாருக்கு இருக்கின்ற ஒரு விசுவாசம் நமக்கு நம்முடைய தேவன் மேலே இல்லை. அதுதான் அவர் திரும்பி பார்த்து சொல்கிறார், பாருங்கப்பா, இவன் யாருன்னே தெரியாது, என்னை பற்றியே தெரியாது, இவன் நம்மளுடைய மதத்தை சார்ந்தவனே கிடையாது, ஆனால் இவனுடைய விசுவாசத்தை பாருங்கள், நான் எங்கேயுமே நம்முடைய பிள்ளைகளுக்குள்ளே இப்படிப்பட்ட விசுவாசத்தை பார்க்கலாம். இல்லை, இன்றைக்கி நம்முடைய விசுவாசம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது, நம்முடைய விசுவாசத்தினுடைய நிலை எப்படியாக இருக்கிறது பாருங்க. ஆண்டவர் வேதனையோடு சொல்லுகிறார், இஸ்ரவேலருக்குள்ள நான் இப்படிப்பட்ட ஒரு விசுவாசத்தை பார்க்கலையே அப்படின்னு வேதனைப்படுகிறார். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, இந்த அதிகாலை நேரத்தில் உங்களையும் என்னையும் நாம் ஒரு முறை பரிசோதித்து பார்ப்போம். நாம் ஆண்டவர் மேலே வைத்திருக்கிற விசுவாசம் அது எவ்வளவு ஆழம், அகலம், உயரமாய் இருக்கிறது. அவர் மேலே வைத்திருக்கிற நம்முடைய விசுவாசம் அது எப்படிப்பட்ட காரியங்களை செய்கிறது. ஒருவேளை விசுவாச குறைவில் நீங்கள் இருப்பீர்கள் என்றால் தேவனை நோக்கி, ஆண்டவரே, நான் விசுவாச குறைவில் இருக்கிறேன், என்னை இந்த அதிகாரியைப் போல விசுவாசத்தில் பூரணப்பட எனக்கு உதவி செய்யுங்க. அவர் சொல்கிறாரு, நீங்கள் வாங்க, தொடுங்க, என் வீட்டுக்கு வாங்க, நீங்கள் உள்ளே வாங்க, இது போல் நிறைய எதுவுமே சொல்லலை. அவர் சொல்கிறார், ஆண்டவர், நீங்கள் ஒரே ஒரு வார்த்தை சொன்னால் போதும். இது ஒரு சிம்பிளான, ஒரு அழகான, ஒரு முழுமையான, ஒரு பரிபூர்ணமான ஒரு விசுவாசத்தை நமக்கு காண்பிக்கிறது. நாமும் இந்த அதிகாரியை போல நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர்கிட்ட விசுவாசத்தோடு கூட நாம் கிட்டி சேர்வோம். கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் பரலோக தகப்பனே, நாங்கள் தியானித்த இந்த வேத வசனத்தின் பிரகாரம் ஆண்டவரே, இஸ்ரவேலருக்குள்ள ஆண்டவரே இப்படிப்பட்ட விசுவாசத்தை நான் பார்க்கவில்லை என்று சொல்கிறீங்களே. ஆமாம் ஆண்டவரே, அநேக நேரங்களில் உம்முடைய பிள்ளைகளாயிருக்கிற நாங்கள் ஆண்டவரே விசுவாசத்தில் சோர்ந்து போய் விடுகிறோம் ஆண்டவரே, விசுவாசத்தில் நாங்கள் பின்னடைகிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, இதோ இந்த அதிகாலை நேரத்தில் ஆண்டவரே, யாரெல்லாம் இந்த ஆடியோவை கேட்குறாங்களோ, யாரெல்லாம் விசுவாசத்தில் சோர்ந்து போயிருக்கிறாங்களோ, கவலையினாலும் பலவீனத்தினாலும் ஆண்டவரே, கஷ்டங்கள், கண்ணீர்கள், கடன் பிரச்சனைகள், எதிர்காலங்கள், குழப்பங்களினால விசுவாசத்தை இழந்து இருக்கிறாங்களோ, இயேசுவின் நாமத்தினால உம்முடைய பிள்ளைகள் இப்போது புதிய விசுவாசத்தில் பலப்பட நீர் உதவி செய்யுங்க ஆண்டவரே. ஆண்டவரே, உம்மை நம்புகிற உம்முடைய பிள்ளைகளுக்குள் விசுவாசம் ஆண்டவரே செழித்தோங்க நீர் உதவி செய்யும்படியா இயேசுவின் மூலம் ஆண்டவரே நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே.
இப்போது விசுவாச குறைவுகள் எல்லாம் எடுத்து போட்டு நிறைவாய் நடத்தும்படியாய் இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.